எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இந்த நாளுக்குரிய அருளுக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாம் வாசிக்க கேட்ட மத்தேயுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த பகுதியை பெரிய விருந்தின் ஓமை என்று சொல்வார்கள், அல்லது இந்த பகுதியை கல்யாண வீட்டில் நடக்கிற ஒரு ஓமையாக கொள்ளப்படுகிறார். இயேசு மறுபடியும் அவர்களிடத்தில் ஒரு ஓமை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அந்த ராஜா அழைப்புதலை கொடுத்த மக்களுக்கு தன்னோடு இருக்கிற வேலைக்காரரை அனுப்பி வாருங்கள் என்று அழைப்பை கொடுக்கிறார். அவர்களோ வர மனதில்லாதவர்களாய் அந்த அழைப்பை புறக்கணித்து தங்களுடைய வேலைகளிலும் தங்களுக்கு ஏற்பட்ட உலக பிரகாரமான காரியங்களையும் சொல்லுகிறார்கள். ஆனால் வேறு சிலரோ அதை சொல்ல வந்த மனிதனை அடித்து துன்புறுத்தி அவரை காயப்படுத்தியபடியால் அந்த ராஜா வெகுண்டு கோபம் ஒன்று எழுந்து அந்த காயப்படுத்தின மனிதர்களை அழித்து வீதிகளிலும் தெருக்களிலும் இருக்கிற மனிதர்களை அழைத்து அந்த விருந்தை ஆசீர்வதிப்பதாகவும் அந்த நிறைவாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இந்த பகுதி இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, இந்த மாதம் இறுதி வாரத்திலிருந்து நாம் வருகை ஞாயிறுக்குள்ளாய் எதிர்கொள்ள போகிறோம். அட்வென்ட் சண்டே பண்டிகை காலங்களுக்குள்ளாய் எதிர்கொள்ள போகிற நாம் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அழகான ஒரு மன நிறைவான தலைப்பு என்னவென்றால், உங்கள் அழைப்பை உணருங்கள். ரியலைஸ் யுவர் கால். உங்கள் அழைப்பை உணருங்கள். அநேக வேளை இந்த உலகத்தோடே நம்முடைய வாழ்க்கை ஒத்திருப்பதா நாம் யார் என்பதை உணராமலேயே, நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை உணராமலேயே இந்த உலகத்தோடும் உலக காரியத்தோடும் உலக பாடுகளோடுமே போராடுவதே நம்முடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொள்கிறோம். அநேக வேளை நம்மை யாராவது இந்த கேள்வியை கேட்டால்தான் நாம் இவர்கள் என்பதை நாம் நினைவு கொள்கிறோம். அது என்ன கேள்வின்னு சொல்ல முடியுங்களா? அநேகர் நம்மிடத்தில் இந்த கேள்வியை கேட்டால் மாத்திரமே நாம் இவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அநேக வேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களா என்ற கேள்வி வரும்போதுதான் ஆண்டவர் நமக்கு செய்ததையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருப்பதையும் நாம் நினைவு கொள்ளுகிற மனிதர்களா இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் மாத்திரமே. அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, உங்களை அழைத்த தேவன் இன்றைக்கு தருகிற செய்தி, உங்களை உணர்த்துகிற செய்தி, உங்கள் மனதில் நீங்கள் எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கிற செய்தி, என் அழைப்பை நான் இந்த உலகின் கடைசி நிமிடம் வரை மறக்க கூடாது. என்னை ஆண்டவர் கிறிஸ்தவன் என்று எனக்கு ஒரு அங்கீகாரத்தையும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் எனக்கு ஒரு அழைப்பையும் கொடுத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஒரு அழைப்பை நான் மறந்து வாழ்வேன் என்றால் என் வாழ்க்கை மிகவும் அபாத்திரத்திற்கு உரியதாய் மாறிவிடும். பல வேளைகள் நாம் இந்த உலக எண்ணங்களோடு போராடுவதால் கிறிஸ்தவன் என்கிற எண்ணமே நம்மிடத்தில் அநேக நேரம் வருவதில்லை. ஆனால் இந்த பகுதியில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற செய்தி, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்து நடந்து வாழ பழகுங்கள். உங்கள் செய்கையில், உங்கள் பேச்சில், உங்கள் நடக்கையில், உங்கள் வார்த்தையில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர பழகுங்கள். அதை நீங்கள் உணரும் போதுதான், அதை நீங்கள் எண்ணிக்கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய அழைப்பு என்னது என்பதை அறிந்து கொள்ள முடியும்.
ஆசிரியருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற மாணவன் நல்ல நிலைக்கு உயர்கிறான். பெற்றோரின் அழைப்புக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருகிறார்கள். ஆலயத்தின் அழைப்பிற்கும் கர்த்தரின் அழைப்புக்கும் செவி கொடுக்கிறவன் பரலோக வாழ்வை சுதந்திரிக்கிறான். நல்ல கவனி, இன்றைக்கு நீங்கள் நானும் பார்க்கிற செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், நீங்கள் பார்க்கிற அத்தனை விளம்பரங்களும் எதை நமக்கு காட்டுகிறது? அழைப்பு விடுக்கிறது. இந்த கடைக்கு வாருங்கள், இங்க பொருட்கள் இப்படியாக இருக்கிறது, என் கடைக்கு வாருங்கள், இவ்வளவு தள்ளுபடியில் இருக்கிறது. எல்லா விளம்பரத்தின் நோக்கமும் என்னதாக? அழைப்புதான். அந்த அழைப்பை நாம் எதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ, எந்த அழைப்பை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமோ, அந்த அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது, வேதனையும் கொண்டு வருகிறது. அப்ப தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? இன்றைக்கு அதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். மன்னிக்கவும், எபிரேயர் 3:1. எபிரேயர் 3:1 எடுத்தீங்களா? நல்ல பாருங்க, பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அப்ப முதலாவது நம்மை அழைத்த கர்த்தர் எதற்கு அழைத்திருக்கிறார்? இந்த உலக வாழ்க்கை என்கிற நிரந்தரமற்ற வாழ்க்கைக்கல்ல, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும். நீங்கள் யாரை கவனித்து பார்த்து வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற நிச்சயமற்ற, தேவையற்ற, எதிர்பார்ப்பு இல்லாத காரியங்களை கவனித்து பார்க்காமல், என்னை அழைத்த கர்த்தராகிய கிறிஸ்துவை நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்த்து அழைக்கவே ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த கல்யாண ஊமையை சற்று உங்கள் மனக்கண் முன்பாய் கொண்டு வந்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற முறைமையின்படி அல்ல, யூத கலாச்சாரத்தில் திருமண அழைப்பு என்பது 3 முறை கொடுக்கப்படும். அந்த திருமண தேதி முடிவானவுடன் அந்த வேலைக்காரர்களை அனுப்பி, எங்கள் ராஜாவின் வீட்டில் இந்த நாள் எங்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது, அதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள், அந்த தேதியை குறித்து வையுங்கள், அந்த நாளில் எங்கள் அழைப்பிற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அந்த ராஜாவின் பிரதிநிதியாக ஒருவர் செல்லுவார். அந்த நாட்கள் நெருங்கும் போது நடு நாளில் ஒருவர் வந்து மீண்டுமாக அந்த அழைப்பை அவர்களுக்கு உணர்த்துவார்கள். கடைசியாக நாளைய தினம் அந்த நிகழ்வு நடைபெறும் என்பதை அதற்கு முன்தினத்திலும் வந்து கூறுவார்கள். இதற்கு எதற்கு உதாரணமாய் கூறப்படுகிறது என்றால், ஆலய ஆராதனையை, அழைப்பை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆலய ஆராதனை துவங்குவதற்கு முன்பாக 3 மணிகள் அடிக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆயத்தமாக, உன்னை அர்ப்பணி, ஆண்டவர் சமூகத்தில் வந்து நில். நான் ஆயத்தம் ஆகுவதே 9:30 மணிக்கு, அர்ப்பணிப்பது 10:30 மணிக்கு, வந்து நிற்பது ஒத்துக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளை, விளையாட்டாக இருந்தாலும் யோசித்து பாருங்கள். நம்முடைய ஒவ்வொரு அழைப்பையும் நாம் மிகவும் உதாசீனப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் இருக்குதுங்க? 365 55 பரவாயில்ல, கரெக்டா இருக்கிறீங்க. ஒரு வருடத்திற்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை? 52 ஞாயிற்றுக்கிழமைகளில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் நான் என்னை ஆயத்தத்தோடு இந்த திருச்சபையில் என்னை அழைத்த கர்த்தருக்கு முன்பாக சரியாக அமர்ந்திருக்கிறது.
அமர்ந்திருக்கிற நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மற்ற எல்லா காரியத்திலும் மிக மிக பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு வீட்டிற்கும் வரும்போது இங்க வருகின்ற ஒவ்வொருவரை நான் கவனிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில், படிப்பில், எல்லா காரியத்திலும் இந்த திருச்சபையானது இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக சரியாக இருக்கிறது. ஆலய ஆராதனை நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு ஏன் இவ்வளவு அலட்சியம்? ஐயா, என்றைக்கு இதற்குள் இருந்த ஜீவன் போதும் என்று தெரியாது. அழைத்த கர்த்தரிடத்தில் நீ உண்மையாக வந்து அமர்ந்து துதித்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்றால் இந்த ஜீவன் எடுக்கும் போது கூட நாம் மனநிறைவோடு செல்லலாம். என்னை அழைத்த கர்த்தரிடம் நான் செல்லுகிறேன். அநேக வேளை நாம் அந்த ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி, இந்த வாழ்க்கை ஒரு அலட்சியம். இன்றைக்கும் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கிறது. அன்பார்ந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வேதத்தில் தன்னுடைய ஊழியத்திற்கு என்று முதலாவது தேவ மனிதர்களை தெரிந்தெடுக்கிறார். அந்த மனிதர்களை கொண்டு தன்னுடைய ஊழியத்தையும் திட்டத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமை எடுக்கிறார், மோசேயை எடுக்கிறார். அவர்களை கொண்டு தேவன் தன்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துகிறார். மோசேவை அழைக்கும் போது மோசே பயப்படுகிறார். தன்னுடைய பலவீனத்தை சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் அழைக்கிறீர், உண்மை, அது எனக்கு சந்தோஷம். இந்த மக்களை எதிர்த்து நிற்கவும் இந்த அரசனை எதிர்த்து பேசுகிற ஒரு பேச்சாற்றல் இல்லாத திக்கு வாயும் மந்தனாம் ஒரு வார்த்தையை, ஒரு சொல் தொடரை சரியாக பேசுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை ஐயா. என்னை நீர் அழைத்து இந்த மக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறீர் என்றால் நான் ஏமாத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைத்தவர் நான். உன் வாயோடு இருந்து பேச வேண்டிய வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். 40 லட்சம் மக்கள் தனக்கு பின்பாக எதிராக பார்வோன் அரசன், அவனை சுற்றி அரசவை நம்ப அத்தனை பேரும் இருக்கும் போதும் மோசே நின்று பேசுகிறான். அவன் வார்த்தையிலோ அவன் செயலிலோ எந்த குறையும் இரு பக்கம் உள்ள மனிதர்கள் குறை சொல்ல முடியவில்லை. காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நீயும் நானும் கிறிஸ்தவனாய் இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? நான் கிறிஸ்தவன் என்றால் என்னை வெளிப்படுகிறவர் கிறிஸ்தவாய் இருக்க வேண்டும். இந்த அழைப்பை நான் எப்போதும் ஆயத்தத்தோடு கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு புதிய மாதத்தின் முதல் நாளும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பரிசுத்தமுள்ள திருவிருந்து ஆயத்தத்தோடு இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அலட்சியத்தோடு அல்ல. நீங்கள் வருவதற்கு முன்பாக என் மகனுக்கும் என் மகளுக்கும் இந்த குடும்பத்திற்கும் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நான் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். ஆண்டவர் நம்மை உதாசீனப்படுத்த நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நான் சரியாக பயன்படுத்தி இருப்பேன் என்றால் இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆத்மா எடுக்கப்படும் போது சந்தோஷத்தோடு நான் கடந்து செல்வேன். அப்ப கர்த்தர் தன் பிள்ளைகளை அழைக்க காரணம் என்ன? இந்த உலகத்தின் அழைப்பு ஏமாற்றத்திற்கானது. மனிதனுடைய அழைப்பு தன் பணம் கிடைக்கும் வரைக்கானது. கர்த்தர் ஒருவரை அழைக்கிறார் என்றால் 3 காரியங்கள் வேதத்தில் இருக்கு. மிக சுருக்கமாக, முதலாவது, கர்த்தர் அழைப்பதன் காரணம் என்ன? 2 தெசலோனிக்கேயர் 14:2-14 படிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே எதுக்கு அழைக்கிறாரா? ரட்சிப்புக்காக உங்களை அவர் அழைக்கிறார். ஆண்டவர் உலகத்தை மனிதனிடத்தில் கொடுத்து நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறார்.
என்றைக்கு மனிதனுக்குள்ளாய் பாவம் பெருகிறதோ, இந்த பாவத்திற்கு பலியாக ஒருவர் சிந்தப்பட வேண்டும். அந்த பலியான மனிதன் எப்படியா இருக்க வேண்டும் என்றால், அவன் பாவம் செய்யாதவனாக பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். முதலாவது கொடுக்கப்படுகிற பரிசுத்தம் உள்ள விருந்துதான் இந்த ரட்சிப்பாகிய அவருடைய சரீரமும் இரத்தமும் ஆகிய இந்த விருந்து. திருவிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்ல, திடப்படுத்தல் எடுத்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு சாக்கிரமந்தாக நீ எண்ணிக்கொள்ளாதே. நீ செய்த தவறை எண்ணி பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது இது பெறுகிற இந்த அப்பமும் இரத்தமும் உன்னுடைய இரத்தத்திற்குள்ளாய், எண்ணத்திற்குள்ளாய், உன் இருதயத்திற்குள்ளாய் இருக்கிற தவறான காரியங்களை சுட்டரிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. நீங்கள் அப்படி திருவிருந்தை எடுத்து பாருங்கள். அந்த விருந்தில் இருக்கிற ருசியை நீங்கள் தினம் தினம் ருசித்து பார்க்க முடியும். கருணையான தேவனுடைய பிள்ளை, அப்போஸ்தலர் 4:12 மிக அழகாய் சொல்லுகிறது. யார் மூலம் மனிதனுக்கு ரட்சிப்பு என்றால், படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4:12. நல்ல கவனிங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லைக்குள்ள அவராலே அன்றி வேறு ஒருவராலும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு நீ மனுஷனை தேடி போயாத, யாரோ சொல்றாங்கன்னு கேட்டு ஒரு மனிதனிடத்துல போகாத. அவராலே, இயேசு கிறிஸ்துவால் அன்றி, இன்னும் சொல்ல போனால் எந்த ஊழியராலும் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு அல்ல. நான் செய்தது பாவம் என்று இந்த திருவிருந்தில் வந்து நீ நிற்பாய் என்றால், நீங்கள் பெறுகிற அந்த அப்பமும் ரசமும் உங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் அழைக்கிறது. இந்த அழைப்பை நீங்கள் உணருங்கள். இந்த அழைப்புக்கு செவி கொடுங்கள். இந்த அழைப்புக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:18, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆண்டவருடைய இறை வருகையில நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்ப ரட்சிப்புக்காக அழைப்பை ஒவ்வொரு வாரமும் இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் இங்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்பது நான் எதிர்கொள்ள போகிற 6 நாளுக்குரிய ஆசீர்வாதத்தின் முதல் நாள். நான் எதிர்கொள்ள போகிற இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த 1ஆம் தேதி என்னை பலப்படுத்துகிறது என்ற எண்ணத்தோடு இந்த நாளில் இந்த ரட்சிப்புக்காக வாருங்கள். முதலாவது ரட்சிப்புக்காக அழைக்கிறார். 2வது அழைப்பு எதற்காக? அழைப்பு எவ்வளவு முக்கியம் அல்ல? எந்த காலுக்கு, எந்த அழைப்புக்கு நீ செவி கொடுக்கிறாய் என்பது எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளும், அருமையான பெற்றோரும் ஆசிரியரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கவனி கவனி. ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு திருச்சபை மக்களே, இந்த ஆராதனையில் உங்களுக்கு வருகிற இந்த அழைப்பை கவனியுங்கள். இந்த அழைப்பை நான் கவனிக்காமல் உலக காரியங்களையும் என் நஷ்டங்களையும் வேதனை எண்ணிக் கொண்டிருப்பேன் என்றால் எதுவும் எனக்கு ஆசீர்வாதத்தை தராது. ஒவ்வொரு வாரம் ஆராதனை என்பது எதற்கு? என் அழைப்பிலிருந்து நான் விலகி செல்லும் போது, என் பலவீனத்தில் நான் வேறுபடும் போது என் செவிகள் இங்காக திரும்ப வேண்டும். வேதத்தில் நீதிமானாய் வாழுகிறவனுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும். அழகான வார்த்தை. மேல வசனத்தை படிக்கிறோம், கீழே வார்த்தையை மறந்து விடுகிறோம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் அழைப்புக்கு செவி கொடுக்கும் போது என்னை ரட்சிக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றி எனக்குள்ள ஒரு மகிமையை தருகிறார். 3வது, இந்த அழைப்பு தருகிற
ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ கவனிக்கும் போது, இந்த அழைப்புக்கு செவி கொடுக்கும் போது உன்னை எப்படியாக மாற்றுகிறார் என்றால், அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொண்டு, பணத்தோடு செல்வத்தோடு அல்ல, என் உள்ளத்தில் பரிசுத்தத்தோடு இருப்பேன் என்றால் அந்த அழைப்பை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் மிக மிக தேவை. அது உங்களுடைய சொந்த முயற்சியால் பெறவே முடியும். இன்னைக்கு சொல்ல, உங்களுடைய சொந்த முயற்சியால் சில காரியங்களை பெற முடியும். இந்த பரிசுத்தத்தை சொந்த முயற்சியால் பெற முடியாது. நான் பாவி என்று உணரும் போதுதான் எனக்குள் பரிசுத்தம் என்கிற விதை வளரத் தொடங்கும். இந்த விதைக்கு எப்படி தண்ணீரும் சூரிய வெளிச்சமும் தேவையோ, இந்த வேதமும் ஜெபமும் ஜெபிக்க 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 இந்த பாவி என்கிற சரீரத்திற்குள் பரிசுத்தம் சிறிய சிறிய சிறியதாய் அவை வேர்விட ஆரம்பிக்கும். அதனால வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகள், இன்றைக்கு இந்த அழைப்பிற்கு செவி கொடுக்க ஆயத்தப்படுங்கள். இன்றைக்கு உன் செவிகளில் 1000 சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து யார் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்? உன்னை வழி நடத்தின கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கவனிக்க உன் செவியை ஒப்புக்கொடு. உலக காரியங்கள் எதுவாய் இருந்தால் என் கர்த்தர் என்னை கைவிட, என் கர்த்தர் என்னை விட்டு விட மாட்டார். 10 மாதங்கள் நடத்தின கர்த்தர் இந்த மாதமும் என்னை நடத்தும். அழைப்பை உணராமல், ஆயத்தப்படாமல், அர்ப்பணிக்காமல், ஆண்டவரே நான் வந்திருந்தால் என்னை நீர் மன்னியும். இந்த பரிசுத்தமான திருவிருந்தில் பங்கு பெறுகிறேன். நான் பரிசுத்தர் என்ற எண்ணத்தோடு அல்ல, பாவி என்கிற குணத்தோடு நான் வருகிறேன். இந்த இரத்தத்தால் கழு, இந்த இரத்தத்தால் கழு நான் ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி. நான் உண்மையிலே பாவி, நான் உண்மையிலே உன்னை வெறுத்தவன் தான். பேருக்கும் பதவிக்கும் கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பவில்லை. என்னை மன்னியும் என்று கேட்டு பார்க்க, மெய்யாகவே இந்த திருவிருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் சமாதானத்தின் விருந்தாய் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு. தலைகளை காத்து போவோம், தலைகளை காத்து போவோம். ஆண்டவரை நோக்கி